இன்னைக்கு சண்டே இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா, லேட் ஆயிடுச்சு நான் எழுந்திருக்கிறது. 10:00 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து 1 1/2 கிலோ தம்பி வாங்கிட்டு வந்தான். அதில பார்த்தீங்கன்னா, பாதி எடுத்து சுக்கா செய்யலான்னு வேக வச்சேன். அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து தம்பிகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா குடுத்துட்டேன். சூப் மாரி குடுத்துட்டேன் தண்ணியில. இப்ப வந்து பெப்பர் தூள் போட்டு சூப் மாரி குடுத்துட்டேன். அவனுங்க குடிச்சுட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நம்ம டைரக்ட்டா செய்யக்கூடாது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் நல்லா கழுவி எடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கறி கறி அப்புறம் கறி மசாலா இருக்கு இல்லையா? அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 லெமன், கொஞ்சம் தயிரு, உப்பு போட்டு நல்லா பெசஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில ஊற வச்சுருங்க. அப்புறம் தாளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பும் கூட போடுங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை போடுவோம் இல்லைங்களா? அது கூட முந்திரி பருப்பு ஒரு 10, 15 போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனியன் போட்டு நல்லா பொன்னிறமா வதங்க விடுங்க. வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஜூஸியா நல்ல சட்னி மாரி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கறி ஊற வச்சோம் இல்லைங்களா? 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில ஊற வச்சோம் இல்லையா? அத எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் செய்யுங்க. நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் மண்சட்டியில வந்து சுக்கா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சிக்கன் சுக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்சட்டின்றது ரொம்ப செய்யறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில பார்த்தீங்கன்னாக்கா வந்து எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனியன் போட்டு நல்லா வதங்க விடுங்க. பிரியாணிக்கு எப்படி நல்லா வதங்க வைக்கிறோம், அதே மாரி வந்து சுக்காக்குமே நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுவுமே நல்லா வதங்கணும். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து ஒண்ணு தான் போடணும். அதிகமா போடக்கூடாது. அதில போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கறிய போட்டு நல்லா வதக்குங்க. கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா? அது 1 ஸ்பூன். அப்புறம் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா தேவையான அளவு, காரம் தேவையான அளவு நம்ம போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சமா தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நல்லா ஊத்தி, நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. சுக்கா வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க.